டெக்பைல்ஸ் இந்த வாட்சுக்குள்ள ஒரு ஹெட்செட் இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? ஆமாங்க, உண்மைதான். ஸோ இதை பாருங்க, இதை ஓப்பன் பண்ணி எடுத்தோன்னா ஒரு ஹெட்செட்டே இருக்கு. ஸோ இந்த வாட்சை பத்தியான வீடியோ தான் இது. வாங்க பார்க்கலாம். ஹலோ டெக்பைல்ஸ், என் பேர் தினேஷ். வெல்கம் பேக் டு ஜிக்லோ டெக்பைல்ஸ் சேனல். ஸோ இன்னைக்கு இந்த டிஃப்ரெண்டான புது வாட்ச் பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ இந்த வாட்சை ஃபர்ஸ்ட் என் ஆஃபீஸ் மேனேஜர் தாங்க கையில கட்டிட்டு இருந்தாரு. நானும் ஃபர்ஸ்ட் ஏதோ நார்மல் வாட்ச் தான் அப்படின்னு நினைச்சேன். திடீர்னு பார்த்தா ஓப்பன் பண்ணி உள்ள இந்த ஹெட்செட் எடுக்கிறது, என்னப்பா இது புதுசா இருக்கு அப்படின்னு அவர்கிட்ட வாங்க உங்களுக்கு வீடியோ பண்ணிடலாம்னு எடுத்துட்டு வந்துட்டேங்க. ஸோ இந்த வாட்சை பத்தி ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னா, பார்க்கும்போது ரொம்ப பெரிய ரவுண்ட் டயலா இருக்குங்க. லைக் கையில போட்டா அப்படியே பெருசா தெரியுது. அண்ட் வாட்சோட யூஐ எல்லாம் நல்லா தான் இருந்தது. நான் ஆக்சுவலாக யூஸ் பண்ணி பார்த்தேன். ஒரு 2 days 3 days யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். ஆக்சுவலாக இப்போ நல்லா தான் இருந்தது. அண்ட் அவுட்டருமே மெட்டல்ல தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்ட்ராங் பில்ட் குவாலிட்டி தான் இருக்கு. அண்ட் வரும்போது இது வரலங்க, அவர் இதை மேனேஜர் மாத்திட்டாரு. வரும்போது நார்மல் ரப்பர் ஸ்டாப் தான் வந்துதான். ஸோ அவர் அதை மாத்திட்டாரு. ஸோ இது வந்து அவருக்கு வேணுன்ற மாதிரி அவர் அட்டாச் பண்ணி போட்டுக்கிட்டாரு. வாங்க இப்போ வாட்சை பத்தி ஃபுல் டீட்டெயிலாக நம்ம பார்த்துடலாம். ஓகே, இந்த வாட்சை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி இதை ஏன் வாங்குனீங்க சார், எப்படி வாங்குனீங்கன்னு எல்லாம் அவர்கிட்ட கேட்டேன். ஸோ ஏன் வாங்கினேன்னு கேட்டதுக்கு அவர் வந்து அவருக்கு ஹெட்செட் யூசர்ஸ் நிறையா இருக்கு, அதனால தனியாக டிடபிள்யூஎஸ் சின்ன தனியாக சுத்தம் முடியல, அது ஒரு தனியாக இருக்கு, அப்பப்போ பாக்கெட் வந்து எடுத்து யூஸ் பண்ணிட்டே இருக்க மாதிரி இருக்கே அப்படின்னு இந்த வாட்ச் அவர் ஆன்லைனில் பார்த்தாராம். ஸோ பார்த்துட்டு இது வாங்கினது டக்குன்னு வாட்ச் ஓப்பன் பண்ணுறேன், காதில் போடுறேன், யூஸ் பண்ணுறேன், எங்கே போனாலும் டிரைவிங்ல இருக்கும்போது ஈஸியாக இருக்கு, ஒர்க் பண்ணும்போது ஈஸியாக இருக்கு, மீட்டிங்னாலும் டக்குன்னு எடுத்து குவாலிட்டி நல்லா தான் இருக்கு. ஸோ அதுக்காக வாங்கினேன் அப்படின்ற மாதிரி சொன்னாரு. இது எப்படி வாங்கினேன் அப்படின்னு கேட்டதுக்கு சொன்னாரு. அது என்னன்னு நான் லாஸ்ட்ல சொல்றேன், கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்க. ஸோ இப்போ இந்த வாட்சோட ஃபீச்சர்ஸ் என்னென்னு நம்ம பார்த்துடலாம். ஸோ டெக்பைல்ஸ் இந்த வாட்ச்ல ஹெட்செட் இருக்குன்னு சொல்லிட்டேன். ஸோ இந்த ஹெட்செட் பத்தி ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துலாம், வாட்சை பத்தி அடுத்தது பார்க்கலாம். ஸோ இந்த ஹெட்செட் நார்மலாக ஹெட்செட் கொடுக்கணுமே கொடுக்கல, சவுண்ட் குவாலிட்டி சூப்பராக இருந்ததுங்க. நான் பாட்டு கேட்டேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பேஸும் நல்லாவே கேட்டுச்சு. இதுலயுமே டச் கண்ட்ரோல்லாம் கொடுத்துருக்காங்க. ரைட் சைடு ஹெட்செட்ல டபுள் டேப் பண்ணீங்கன்னா பாஸ் பண்ணலாம், ப்ளே பண்ணலாம். ட்ரிபிள் டேப் பண்ணீங்கன்னா வால்யூம் டவுன் பண்ணலாம். டேப் அண்ட் ஹோல்ட் பண்ணி நெக்ஸ்ட் சாங் ப்ளே ஆகும். இதுவே லெஃப்ட் சைட் ஹெட்செட் வந்தீங்கன்னா அதே மாதிரி டபுள் டேப் பண்ணா பாஸ் அண்ட் ப்ளே ஆகும், ட்ரிபிள் டேப் பண்ணா வால்யூம் டவுன் ஆகும், டேப் அண்ட் ஹோல்ட் பண்ணீங்கன்னா ப்ரீவியஸ் சாங் போகும். ஸோ டச் கண்ட்ரோலுமே இருக்கு, மைக்குமே இருக்கு. பட் கால் பேசுற அளவுக்கு குவாலிட்டி நல்லா இருக்கான்னு கேட்டீங்கன்னா இல்லை, பட் மைக் இருக்கு, ஒர்க் ஆகுது, அவ்வளவுதான். ஸோ அடுத்து இப்போ வாட்ச்குள்ள போகலாம். ஸோ இந்த வாட்சுமே எல்லா ஸ்மார்ட் வாட்ச் மாதிரி தாங்க. ஹார்ட் ரேட் ட்ராக்கிங் இருக்கு, SpO2 இருக்கு, பிளட் ப்ரெஷர் ட்ராக்கிங் இருக்கு, ஸ்லீப் ட்ராக்கிங் இருக்கு, அண்ட் நார்மல் எல்லா வாட்சுமே இருக்க மாதிரி நோட்டிஃபிகேஷன் கண்ட்ரோல் இருக்கு, கால் ஹிஸ்ட்ரி இருக்கு. கால் வந்தா இதுலயுமே தெரியும், பட் இதுல டேரக்டா பேசிக்க முடியாது நம்மளால. ஸோ எல்லா ஸ்மார்ட் வாட்ச் மாதிரியுமே இருக்கு இதுவும். ஸோ இதை வந்து இப்போ நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம் வாங்க. என்கிட்ட ஒரு நாய்ஸ் வாட்ச் இருக்கு. ஸோ இது கூட நம்ம இப்போ கம்பேர் பண்ணி பார்த்துடலாம். லைக் ஹார்ட் ரேட்லாம் எந்த அளவுக்கு கரெக்டா காட்டுதா இல்லையா அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த ஸ்மார்ட் வாட்ச் பத்தி பார்த்துக்கலாம். இது 1.32 இன்ச் IPS டிஸ்பிளே இருக்க டச் ஸ்மார்ட் வாட்ச். அண்ட் எல்லா ஸ்மார்ட் வாட்ச்லயும் இருக்கிற மாதிரி இதுவுமே ப்ளூடூத்ல கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணலாம். இதுலயுமே ஹார்ட் ரேட் மானிட்டர் இருக்கு, SpO2 இருக்கு, பிளட் ப்ரெஷர் ட்ராக்கிங் இருக்கு, அண்ட் ஸ்லீப் ட்ராக்கிங், அண்ட் மோர் ஓவர் மல்டிபிள் ஸ்போர்ட்ஸ் மோட் இருக்கு. நிறைய ஸ்போர்ட் மோட் இருக்கு. ஸோ நீங்க ஒரு ஃபிட்னஸ் ஃப்ரீக், ஹெல்த் கான்ஷியஸ் அந்த மாதிரி ஆளா இருந்தீங்கன்னா இந்த வாட்ச் உங்களுக்கு கண்டிப்பா செட் ஆகும். எல்லா ஸ்மார்ட் வாட்ச் மாதிரி தான் இதுவும். அண்ட் பிரைட்னஸ் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்கு. பட் அவுட்டோர் போனால் கொஞ்சம் இதுவாக தான் இருக்கு. பட் ஸ்டில் இண்டோர்ல சூப்பராக பர்ஃபார்ம் வந்து, இண்டோர்ல நமக்கு மோஸ்டாக இருக்கும், பட் நல்லாவே இருக்கு இது. அண்ட் ஓகே, இப்போ இதுல இருக்க சென்சார் எல்லாம் நல்லா ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்றத, என்கிட்ட ஒரு நாய்ஸ் ஸ்மார்ட் வாட்ச் ஒன்று இருக்கு. அக்யூரேசி எந்த அளவுக்கு இருக்கு, ஹார்ட் ரேட் மானிட்டரிங்லாம் கரெக்டா இருக்கா அப்படின்றத இப்போ நம்ம கம்பேர் பண்ணி பார்த்துலாம் வாங்க. ஸோ டெக்பைல்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நான் 2 வாட்சுமே ஒரே கையில் கட்டியிருக்கேன். ஒன்று வந்து நம்மளோட ஹெட்செட் போட்டு இருக்க வாட்ச், இன்னொன்று வந்து நாய்ஸ். ஸோ இப்போ நான் இந்த ரெண்டுத்துலையுமே ஹார்ட் ரேட் நான் டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன், என்ன லெவல் கரெக்டாக காட்டுதா அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். ஸோ வாங்க. ஸோ இதில் நான் இப்போ ஹார்ட் ரேட் இது பண்ணுறேன். அண்ட் இப்போ நாய்ஸ்லையுமே நான் ஹார்ட் ரேட் ஸ்டார்ட் பண்ணுறேன். காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி. ஓகே, இப்போ நமக்கு கம்பேரிசன் முடிஞ்சிச்சு. இந்த வாட்சில் 73 காட்டுச்சு, அண்ட் நாய்ஸில் 72 காட்டுச்சு என்னோட ஹார்ட் பீட். ஸோ கிட்டத்தட்ட ரெண்டுமே ஒன்றுதாங்க, பெரிய கம்பேரிசன்லாம் இல்லை, லைக் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை, கரெக்டாக தான் இருக்கு. ஸோ ஆக்சுவலாக இப்போ ரெண்டுமே கரெக்டாக தான் இருக்கு. அடுத்து ஸ்டெப் ட்ராக்கர். இந்த 2 வாட்சுமே வச்சு நான் ஒரு 50 ஸ்டெப் நடந்து பார்த்தேங்க. ரெண்டுமே எனக்கு 15 தான் காட்டுச்சு. ஓகே, மேபி ஐயர் ரொம்ப தூரம் நடந்தா அந்த மாதிரி ஏதாவது மிஸ் ஆகுமா எனக்கு தெரியல. நான் ஒரு 50 ஸ்டெப்
கனெக்ட் பண்ணி பார்த்தேன், ரெண்டுமே எனக்கு கரெக்டாக தான் காட்டுச்சு. அண்ட் நெக்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பேட்ரி பற்றி நம்ம பார்க்கலாம். லைக் இந்த வாட்சோட பேட்ரி. ஸோ ஒரு நாளைக்கு எனக்கு 25% to 30% பேட்டரி வந்து கொஞ்சம் ட்ரெயின் ஆகுதுங்க இந்த வாட்சில். நான் மோஸ்ட்டாக வந்து இதை ஒரு 50 கீழே இறங்க விட மாட்டேங்க. 50 வந்தாலே நான் சார்ஜ் பண்ணிப்பேன். ஏன்னா நம்ம ஹெட்செட்டும் யூஸ் பண்ணுறோம், வாட்சும் யூஸ் பண்ணுறோம். ஸோ சார்ஜ் ரொம்ப இம்பார்ட்டன் அப்படின்றதுக்காக. இது நான் எத்தனை நாள் ஒரு வாட்டி சார்ஜ் பண்ணேன், ஒரு 3 days இல்லை 4 days ஒன்ஸ் வந்து நான் சார்ஜ் பண்ணுவேன். ஸோ அப்போ பார்த்துக்கோங்க பேட்டரி அளவுக்கு டீசெண்டாகவே இருக்குது. 50% வந்து சார்ஜ் பண்ணுறேன், அதுவுமே 3 days ஒன்ஸ் ஆர் 4 days ஒன்ஸ் தான் சார்ஜ் பண்ணுறேன்னா பேட்டரி பேக்கப் நல்லாவே இருக்குங்க. இது ஹெட்செட் யூஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக கொஞ்சம் ட்ரெயின் ஆகும். வெறும் ஸ்மார்ட் வாட்சாக யூஸ் பண்ணீங்கன்னா அந்த அளவுக்கு இல்லை, மேபி ஒரு 10 days கூட வரும்னு நினைக்கிறேன் சார்ஜ். ஹெட்செட் யூஸ் பண்ணீங்கன்னா 4 to 5 days அந்த மாதிரி தான் வரும் எனக்கு தெரிஞ்சு. ஓகே ப்ரோ, இப்போ இது நீங்கள் எப்படி டெலிவரி எடுத்தீங்கன்னா நான் இல்லை, என் மேனேஜர் எடுத்தாரு. அவர்கிட்ட நான் கேட்டேன், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அவர் ஃபர்ஸ்ட் ஒரு வெப்சைட்ல தான் வாங்கினாரா. அந்த வெப்சைட்டோட லிங்க் நான் இப்போ கீழே கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும், நீங்கள் பார்த்துக்கோங்க. அண்ட் அவர்கிட்ட கேட்டப்போ அவர் சொன்னது என்னன்னா, ஃபர்ஸ்ட் பே பண்ணிட்டேன், எனக்கு ஒரு 2 weeks வரும்னு சொன்னாங்க. ஆனால் 4 weeks ஆகியும் வரல அப்படின்ற மாதிரி, எனக்கு வருமா வராதான் டவுட் ஆயிடுச்சுடா அப்படின்ற மாதிரி அவர் எனக்கு சொன்னார். பட் லேட்டராக ஒரு 4 weeks கழிச்சு அவருக்கு வந்துருச்சு. வாட்சுமே கரெக்டாக ஒர்க் ஆச்சு, ஒரு எல்லாம் ஓகே. ஸோ கொஞ்சம் டெலிவரி லேட் பண்ணாங்க, பட் டெலிவரி வீட்டுக்கு வந்துருச்சு அவருக்கு. ஸோ இதுதான் அவரோட டெலிவரி எக்ஸ்பீரியன்ஸ். இது வாங்கலாமா, நம்பி வாங்கலாமா நீங்கள் கேட்டிங்கன்னா வாங்கலாம். ஏன்னா ஒரு யூசர் இருக்காரு, வந்துருச்சு வீட்டுக்கு. ஸோ லிங்க் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் யோசிச்சிருக்கலாம், ஏன்டா 4 to 5 weeks ஆச்சு உங்களுக்கு ஒரு வாட்ச் வரதுக்கு அப்படின்னு. ஏன்னா இந்த வாட்ச் இந்தியாவில் இல்லை, இது ஃபாரின்லேருந்து வாங்கின ஒரு வாட்ச். ஸோ அதனால தான் அது அவ்வளோ டிலே ஆச்சு. அடுத்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இந்த வாட்சோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பார்க்கலாம். அண்ட் இது எந்த ஒரு ஸ்பான்சர் வீடியோவும் இல்லை, எந்த எக்ஸாஜரேஷனும் இல்லை. நான் என்ன யூஸ் பண்ணணும் அதை தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அண்ட் ஃபர்ஸ்ட் ப்ரோஸ் என்னன்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி பேக்கப் தான். 3 நாளைக்கு ஒரு வாட்டி தான் 50. நான் யூஸ் பண்ண வரைக்குமே சரி, சார் யூஸ் பண்ண வரைக்குமே, என்னோட மேனேஜர் யூஸ் பண்ண வரைக்குமே சரி, 3 நாளைக்கு ஒரு வாட்டி தான் 50 டவுன் ஆகுது. அண்ட் அது வந்து ரொம்பவே ஒரு ஸ்ட்ராங்கான பேட்டரி பேக்கப் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா வாட்சும் யூஸ் பண்ணுறோம், ஹெட்செட்டும் யூஸ் பண்ணுறோம் போது 3 நாளைக்கு ஒரு வாட்டி 50% அப்படின்றது என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே நல்ல ஒரு பேட்டரி பேக்கப் தாங்க. ரெண்டாவது ஹெட்செட் தாங்க, ரொம்ப கன்வீனியன்ட்டாக இருக்குது. நம்ம டக்குனு இப்போ எனக்கு தேவை, ஏதோ ஒரு வீடியோ பார்க்கணும், ஏதோ ஆடியோ பார்க்கணும், கூட்டமாக இருக்குது, எனக்கு கன்ஜெக்டடாக நிற்கிறேன், நான் பேக்கெட்டில் கை விட முடியாது, அந்த மாதிரி டைப்பில் டக்குன்னு அழுத்துறோமா எடுத்து காதில் மாட்டோமா அப்படின்னு போயிட்டே இருக்கான். மூணாவது சவுண்ட் குவாலிட்டிங்க, ஹெட்செட்டு நிஜமாவே நல்லா இருக்கு. கம்மி வால்யூம்ல நல்லாவே கேட்குது எனக்கு. நான் வந்து கொஞ்சம் 50% கீழே வச்சு கேட்குற ஆள் தான். இதுல வந்து நான் 20% வச்சாலும் நான் நார்மலாக 50% வச்சு கேட்குற மாதிரி வால்யூம் கேட்குது. நல்லாவே இந்த சவுண்ட் குவாலிட்டி எனக்கு பேஸுமே பிடிச்சிருந்தது. நாலாவது ஒரே கல்ல 2 மாங்கான்ற மாதிரி ஒரு வாட்சும் கிடைக்குது, அதுவும் ஸ்மார்ட் வாட்சும் கிடைக்குது, ஒரு ஹெட்செட்டும் கிடைக்குது நமக்கு. ஸோ ஒரே கல்ல 2 மாங்கான்றது நமக்கு ஒரு நல்ல ப்ரோ தான். அஞ்சாவது இந்த வாட்சுக்குன்னு ஒரு ஆப் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அதுலேருந்து நம்ம கண்ட்ரோல் அண்ட் அந்த டெம்பரேச்சர் என்ன, எதில் எப்படி ஃபேரன்ஹீட்ல காட்டுமா, செல்சியஸில் காட்டுமா, எல்லாமே நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். எவ்வளோ நம்ம ட்ராக் பண்ணதெல்லாம் அந்த ஆப்லேயுமே நம்ம பார்த்துக்கலாம். அண்ட் ஃபைனலாக கான்ஸ் பார்த்துடலாம். கான்ஸ் ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கால் கிளாரிட்டிங்க ரொம்ப கம்மிங்க. பேசுறவங்க வால்யூம் ரொம்ப கம்மியாக கேட்குது, ரொம்ப கம்மியாக கேட்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரொம்ப நான் என்ன சொல்றது, ரொம்ப கத்தி பேச முடியாத இடத்துல நான் டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு ஃபோனில் தான் பேசுகிற மாதிரி இருக்கு. ரெண்டாவது டிஸ்பிளேல ரொம்ப பெரிய சைஸுங்க. என் கைக்கு பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்கு அப்படின்ட்டு. ரொம்ப குட்டி கையாக இருந்ததுன்னா அப்படியே எனக்கு தெரிஞ்சு கையை விட்டு வெளியே போகணும்னு நினைக்கிறேன். 1.32 இன்ச்சுன்னு சொல்றாங்க, பட் ரொம்ப பெருசாக இருக்க மாதிரி ஃபீல் கொடுக்குது. மூணாவது அந்த ஆப் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பழைய யூஐ மாதிரி இருக்குங்க, அட்ராக்டிவா இல்லை. கொஞ்சம் மேபி புதுசாக ஏதாவது மாத்துறாங்கன்னா மேபி நல்லா இருக்கும். அதுக்கு எதாவது அப்டேட் கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும். ஸோ நாலாவது பார்த்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி இது இந்தியன் பிராண்ட் கிடையாதுங்க. ஸோ அதனால இங்கே சர்வீஸ் சென்டர் கிடையாதுங்க. இஃப் இன்கேஸ் நீங்க வந்து அடிக்கடி வாட்ச் கீழே போட்டு என் கையிலேருந்து மிஸ் ஆகும், ஸ்லிப் ஆகும், எங்கே இடிச்சுக்குவேன் அப்படின்ற மாதிரி ஆளா இருந்தீங்கன்னா உங்களால இங்கே சர்வீஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த பாயிண்ட்டை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க வாங்கிறதுக்கு முன்னாடி. ஸோ நான் யூஸ் பண்ண வரைக்கும் இதுதான் எனக்கு தெரிஞ்ச ப்ரோஸ் அண்ட் கான்ஸ். பட் ஓவரால் ஃபைனல் வெர்டிக்ட் பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா ஹெட்செட்டும் வாட்சுமே ஒரே இதில் இருக்கு. நான் 5000 ரூபாய் கொடுத்து வாங்குற ஸ்மார்ட் வாட்ச்ல அதே ஹெல்த் ட்ராக்கிங் இருக்கு, அதே ஃபிட்னஸ் ட்ராக்கிங் இருக்கு, அதே ப்ளூடூத் காலிங் இருக்கு. அப்படின்ற போது அது கூட சேர்ந்து எனக்கு ஒரு ஹெட்செட்டும் கிடைக்குது அப்படின்னும் போது இது ஆடட் ப்ளஸ் பாயிண்ட் தாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஹெட்செட் இருக்கு, அதுவும் நல்ல சவுண்ட் குவாலிட்டி இருக்கு ஹெட்செட். நான் அதிகமாக கால் பேச மாட்டேன், பட் நிறைய பாட்டு கேட்பேன், நிறைய ஃபிட்னஸ் ஃப்ரீக்காக இருப்பேன், நான் நிறைய வாக்கிங் போவேன், ரன்னிங் பண்ணுவேன்.
அவங்கள மாதிரி இருக்கவங்களாம் ஒரு 5000 ஏதோ ஸ்மார்ட் வாட்ச் தேடிட்டு இருக்கேன் அப்படின்றவங்க இந்த வாட்சை கண்டிப்பா கன்சிடர் பண்ணலாங்க. ஸோ டெக் பைஸ் நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க, இது ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்கான வாட்சா இல்ல சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்றதுக்கான கிமிக்கா, அண்ட் உங்களுக்கு இந்த வாட்சோட வேற ஏதாவது வாட்சோட கம்பாரிசன் வேணுமா, ஃபுல் கம்பாரிசன் லைக் இப்போ இந்த வாட்ச்ல நாங்க ஹார்ட் ரேட் பண்ண மாதிரி உங்களுக்கு ஃபுல் ஹார்ட் ரேட் SpO2 ஃபிட்னஸ் ட்ராக்கிங் எல்லாமே கம்பாரிசன் வேணுமா அப்படின்றத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபார் மோர் டெக் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் gcloudtechbell.com வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க. எங்ககிட்ட நிறைய பிளாக்ஸ் இருக்கு, நிறைய வீடியோஸ் இருக்கு, அதுல நீங்க போய் ஒரு விசிட் பண்ணி பாருங்க. அண்ட் ஐ ஹோப் யூ லேர்ன் சம்திங் நியூ டுடே. உங்க நெக்ஸ்ட் வீடியோல பாக்குறேன். அண்ட் தென் குட் பை.